அஸ்ஸலாமு ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் பாயச ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம், ஒரு பவுல் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைட் பை பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஊற வச்ச ஜவ்வரிசியும் ஒரு பவுல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இன்றைக்கி குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.